ஒரு மகன் குளிர்ந்த ஏசி காரில் கம்பீரமாக உட்காந்துருந்தான். அதே நேரம் அவன் அப்பா அம்மா கடும் வெயிலில் பாதையோரத்தில் நடக்கிறாங்க. அவன் அவங்கள பார்க்குறான். ஒரு நிமிஷம் மனசு குலுங்குற மாதிரி ஆகுது. ஆனால் அடுத்த நிமிஷமே அவன் முகம் திருப்பிட்டு போயிடுறான். அந்த ஒரு முடிவு அவனோட வாழ்க்கையே தலைகீழ மாற்ற போகிறது. வெங்கடேஷ் தன் காரில் உட்காந்துருக்கான். ஏர் கண்டிஷனர் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தா அவன் வயசான அப்பா கடும் வெயிலில் அவன் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது தெரியுது. அம்மாவோட கையில் ஒரு கனமான பை இருக்குது. அதில் கிராமத்துலேருந்து கொண்டு வந்த லட்டு இல்லாட்டி மாம்பழம் இருக்கலாம். வெங்கடேஷ் அவங்கள பார்த்துட்டான். ஆனால் உடனே கண்ணாடியை போட்டுக்கிட்டு முகம் திருப்பிட்டு காரை முன்னாடி ஓட்டிக்கிட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்ததும் அவன் தன் மனைவி ஸ்வேதா கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு நான் அம்மா அப்பாவை ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் பார்த்தேன். அவங்களுக்கு தெரியாமலே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்வேதா சொன்னான், அவங்க வந்திருந்தா என்ன, வரட்டும். ஆனால் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரவிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம அட்ரஸே தெரியாது. நாமே வீடு மாறிட்டோம்ல, அதனால அவங்கெல்லாம் இங்கே வர முடியாது. அதுக்கு வெங்கடேஷ் சொன்னான், உனக்கு புத்தி சரியா இருக்கா? வீடு அட்ரஸ் தெரியாமல் இருந்தாலும் ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியும்ல, அங்கே போய் கேட்டால் என்ன ஆகும்? ஸ்வேதா சொன்னான், உங்கள் அனுமதி இல்லாமல் ஆஃபீஸில் யாரும் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உங்கள் அம்மா அப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எனக்கு புரியல, இவங்க என்னை ஏன் விட மாட்டேங்கிறாங்க? ரொம்பவே தலைவலியாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருந்த போதே டோர் பெல் அடிச்சுது. வெங்கடேஷும் ஸ்வேதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வெங்கடேஷ் பயந்துக்கிட்டே கேட்டான், எங்கே அவங்க வந்துட்டாங்களா? ஸ்வேதா சொன்னான், பால் வாங்குறவங்க வர நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இருங்க நான் பார்த்துட்டு வரேன். அவள் கதவை திறந்த உடனே முன்னாடி நிற்கிற மாமியாரையும் மாமனாரையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா. அவள் பின்னாடியே வெங்கடேஷ் வந்தான். அவன் சற்று சிடுசிடுப்பாக, நீங்கள் 2 பேரும் மீண்டும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்பா சுந்தரம் சொன்னார், ஆமாப்பா, நீ ஸ்டேஷனில் எங்களை பார்க்கலையா? அவருக்கு தெரியும் அவன் பார்த்துட்டான்னு. ஆனால் வெங்கடேஷ் போய் சொல்லி நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னான். அப்போ அம்மாவும் சுந்தரமும் சொன்னாங்க, பா வெங்கடேஷ், உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவ்வளோ பெரிய நகரம், எல்லாம் உயரமான கட்டிடங்க. கடைசியில் உன் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு தான் இங்கே வர முடிஞ்சுது. அதுக்கு வெங்கடேஷ் கெட்ட குரலில் கொஞ்சம் சீறிக்கிட்டு சொன்னான், என் சம்பளத்தில் நாங்கள் 2 பேரும் தான் நடத்திக்க முடியல. எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்குள்ளே நீங்கள் வேற இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன சுயமரியாதையே இல்லையா? முன்னாடி வந்தப்பவே தெளிவாக சொன்னேன்ல, மீண்டும் வராதிங்கன்னு. இன்னும் எனக்கு புரியல, கிராமத்தில் இருந்துக்கிட்டு சும்மா சாப்பிட்டு அமைதியாக இருக்க முடியாதா? எதுக்கு தான் இங்கே வர வர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சுந்தரம் ரொம்ப அமைதியா கொஞ்சம் மனசை வலிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, நீ நிறைய பேசிட்ட, நாங்களும் அமைதியாக நிறைய கேட்டுட்டோம்ப்பா. நீ கோபத்தில் பேசுகிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், நாங்கள் இங்கே வந்து உங்கள் கூட தங்கணும்னு வரல, உன்னை சுமையாக்கணும்னு கூட நினைக்கல. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்கிறோம். இனிமே நாங்கள் இந்த நகரத்தில் அடிக்கடி வரப்போகிறோம், அதுவும் எங்களோட விஷயத்துக்காக தான். அப்படி சொல்ல ஸ்வேதா உடனே, வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு சொன்னான். நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டா. அவ போனதும் வெங்கடேஷும் அவளை பின்தொடர்ந்து கிச்சனுக்குள்ள போயிட்டான். அங்க அவன் மெதுவா, இவங்க இப்ப எதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சினுங்கிக்கிட்டே பேசினான். ஹாலில் சுந்தரம் சோஃபால அமைதியா உட்கார்ந்தாரு. வெளியில எதுவும் சொல்லாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. சில நிமிஷம் அமைதியா இருந்தவர் மெதுவா தலையை குனிஞ்சாரு. பழைய நினைவுகள் ஒன்னொன்னா மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. அது இப்போ நடக்கிறதில்ல, பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு அந்த நாளில் நடந்த ஞாபகத்தை படுத்த ஆரம்பித்தார். அந்த நாளில் மறக்க முடியாத நினைவுகள்னு யோசிக்க ஆரம்பித்தார். சுந்தரம் சொன்னார், பா வெங்கடேஷ், நானும் அம்மாவும் யோசித்தோம், நாங்கள் 2 பேரும் கிராமத்தில் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? அங்கே இப்போ பெரிய வேலையும் இல்லை, அதனால் நாங்களும் உன்னோட சேர்ந்து இருந்துடலான்னு நினைக்கிறோம். அதுக்கு வெங்கடேஷ் உடனே முகத்தை சுழிச்சு, உங்களுக்கு தெரியும்ல வீடு ரொம்ப சின்னதுன்னு, அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே தங்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்வேதா சொல்கிறது சரிதான், நீங்கள் போகவே மாட்டீங்க மாதிரி இருக்கீங்க. சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கே பழகிட்டீங்க. நான் இப்போவே சொல்லிக்கிறேன், கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பேன். எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்ப போக ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே சுந்தரத்துக்கும் அவன் மனைவிக்கும் மனசு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே டிக்கெட் மாற்ற முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு தான் டிக்கெட்டு கிடச்சிது. அது தெரிஞ்ச உடனே வெங்கடேஷ் சொன்னான், அப்பா நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரக்கூடாது. அடுத்த நாள்லேருந்து ஸ்வேதாவோட நடத்த முழுக்க மாறிடுச்சு. அவள் தன் மாமியார் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்ய வைக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவள் கேலி பண்ணி சொன்னான், நீங்கள் இங்கே வந்தப்போ எல்லா வேலையும் வேகமாக பண்ணுவீங்க, ஆனால் என் கணவர் கிளம்பணும்னு சொன்னதுக்கப்புறம்
நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு உடனே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களே. அதுக்கு அவங்க அம்மா மெதுவா, அப்படியெல்லாம் இல்லை ஸ்வேதா, உண்மையாகவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த சத்தம் கேட்டு சுந்தரமும் வெங்கடேஷும் ஓடி வந்துட்டாங்க. சுந்தரம் பதறி போய், வெங்கடேஷ் இன்னும் நிற்கிற, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடு, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னார். ஸ்வேதா சுலபமா, முகத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும், அவங்க கண்ணை திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் தண்ணி தெளிச்சாலும் எந்த மாற்றமும் இல்லை. சுந்தரம் ஏறக்குறைய அழுத மாதிரி, பா வெங்கடேஷ் சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கெஞ்சினாரு. அதுக்கு வெங்கடேஷ் குளிர்ந்த குரல்ல, இது உங்க கிராமம் நினைக்கிறீங்களா, கூப்பிட்ட உடனே ஆம்புலன்ஸ் வரக்கு? இங்க ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவு தெரியுமா? அந்த பில்லை கட்டணும்னாலே என் சம்பளம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டு சுந்தரம் உடனே தன் மனைவிய கையில தூக்கிக்கிட்டு வெளியே ஓடினாரு. வெங்கடேஷ் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். வெளியில கனமா மழை பெய்யுது. சுந்தரம் தன் மயங்கிய மனைவிய தோளில் தூக்கிக்கிட்டு ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வண்டியும் நிக்கல. கடைசியில ஒரு ஆட்டோ நின்னுச்சு. பணம் குறைவா இருக்கிறனால தன் பழைய கை கடிகாரத்தையே அவன் கொடுத்துட்டு அனுப்பிட்டாரு. ஹாஸ்பிட்டல் வழித்தடத்துல தனியா உட்காந்துக்கிட்டு கண்ணீரோட கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னை எடுத்துக்கோங்க, ஆனா அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இந்த வயசுல அவ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அந்த நேரத்துல ஸ்வேதா வீட்டுல இருந்து கேலி பண்ணிட்டு இருந்தா. பாருங்க உங்க அப்பா எப்படி போறாருன்னு, கோடீஸ்வர மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த நேரத்தில் கூட வெங்கடேஷ் தன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்கல. அந்த இரவு வெங்கடேஷும் ஸ்வேதாவும் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ கதவு மணி அடிச்சுது. வெங்கடேஷ் கோவமாக கதவை திறந்தான். முன்னாடி நின்ன சுந்தரத்தை பார்த்த உடனே, இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க, அம்மாவை சுடுகாட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி வார்த்தை கேட்ட உடனே சுந்தரத்தோட மனசு உடஞ்சே போச்சு. அவர் வலியோட சொன்னார், இப்படியெல்லாம் எப்படி பேசுகிற வெங்கடேஷ், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எதுவும் செய்ய தயாரு, ஆனால் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்போ வெங்கடேஷ் நடுவுலயே நிறுத்திட்டு, உங்க அறிவுரை கேட்கறக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் உங்களை இங்கே ஒரு நிமிஷம் கூட வைக்க மாட்டேன், உங்க சாமானெல்லாம் சூட் கேஸில் ரெடியாக இருக்கு, எடுத்துக்கிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு சுந்தரம் வலியோட, உன் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்கா, நீ உன் அம்மா எப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இதை நாடகம்னு சொல்கிற, இன்னைக்கு காலையில் உன் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் நேரத்துக்கு கொண்டு போகலைன்னா இன்னைக்கு அவளை நான் இழந்திருப்பேன், நாளைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். பிறகு அவர் சூட் கேஸை எடுத்துக்கிட்டு, நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்ட வெங்கடேஷ், இனிமேல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளை வளர்க்கும் போது தங்களோட முதுமைக்கான ஏற்பாடு தாங்களே பண்ணிக்கணும், இல்லாட்டி பிள்ளைகள் உயிரோட பெற்றோர்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போறேன், ஆனா நீ செஞ்ச அவமானத்துக்கு கணக்கை நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 22 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அம்மாவை சிகிச்சை பண்ணி நல்லாக்கினாரு. பிறகு இருவரும் மீண்டும் கிராமத்துக்கே திரும்பிட்டாங்க. மகன் செஞ்ச அவமானம் சுந்தரத்தோட மனசுல நச்சுன்னு இருந்தது. ஆனா அவரு அதை அவங்க மனைவி கிட்ட சொல்லவே இல்லை. அவனை ஒரு நாள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் அவங்க மனைவி கேட்டாங்க, என்ன யோசிக்கிறீங்க? அந்த நேரத்தில் ஸ்வேதா டீ கப் நீட்டி இந்தாங்கன்னு டீயை சொன்ன உடனே சுந்தரம் பழைய நினைவுகள்ல இருந்து மெதுவாக திரும்பினாரு. கப்பை வாங்காமலேயே, நான் டீ குடிக்க வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அமைதியாக சொன்னார். உடனே ஸ்வேதா கொஞ்சம் கேலியா, அப்படியா, இன்னும் அவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் சுந்தர தன்னோட குரலை சற்று நேர்த்தியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டோம், இப்போ தான் அதோட சாவி கைக்கு கிடச்சிது, அதனால தான் புதிய வீட்டில் பூஜை வைக்கிறோம், அதுக்காக உங்கள் 2 பேரையும் அழைக்க வந்திருக்கோம். நிலம் விற்ற பணத்தில் கொஞ்சம் அம்மா சிகிச்சைக்காக போச்சு, மீதிய பணத்தில் தான் இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீயும் ஸ்வேதாவும் நடந்து கொண்ட விதம் பார்த்தப்போ சொல்லவே மனசு வரல. நீயே சொன்னல, எங்களை மாதிரி மனுஷங்க இந்த நகரத்தில் வீடு வாங்க முடியாதுன்னு, அதனால தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன். நாளைக்கு மறுநாள் வீடு கிரகப்பிரவேசம், கண்டிப்பாக நீங்கள் வரணும். அதை கேட்ட உடனே வெங்கடேஷும் ஸ்வேதாவும் ஒரே அதிர்ச்சியாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாமல் சில நொடிகள் மௌனமாக இருந்தாங்க. என்னடா அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னு இப்போ தான் தோணுதா? நீங்கள் எங்ககிட்ட கொஞ்சமாவது மரியாதையாக நடந்திருந்தீங்கன்னா இவ்வளோ விஷயமே இப்படி வருமா? நீங்கள் எங்களை நல்லபடியாக பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃப்ளாட்டு உங்கள் கையிலே இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, இன்னும் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. வெங்கடேஷ் கொஞ்சம் அதிர்ச்சியாக,
என்ன கண்டிஷன் அப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுந்தரம் அமைதியா சொன்னாரு, நீங்க 2 பேரும் 6 மாசம் எங்க கிராம வீட்ல தங்கி எங்களுக்கு சேவை செய்யணும். அதுவும் எந்த சம்பளமும் எதிர்பார்க்காம. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டு உங்க இருவரின் பெயர்ல எழுதி கொடுப்பேன். நாங்க மீண்டும் கிராமத்திலேயே வாழ்ந்துடுவோம். ஏன்னா எனக்கு கிராமம் தான் பிடிக்கும். 6 மாசமா அப்படின்னு வெங்கடேஷ் அதிர்ச்சியா நின்னான். ஸ்வேதா உடனே அவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போய் மெதுவா சொன்னான், உங்களுக்கு இன்னும் புத்தி சரியா இருக்கா? இந்த ஃப்ளாட்டோட விலை 1 கோடி இருக்கும். வெறும் 6 மாசம் தானே, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டு நம்மளோடதாயிடும். அதை கேட்ட உடனே வெங்கடேஷ் சம்மதிக்கலாமா இல்லையா அப்படின்னு தயங்கிட்டே நின்னான். அப்போ ஜானகி அம்மா மெதுவா, இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குங்க இதெல்லாம், நாம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், இதெல்லாம் வேண்டாங்க. அதுக்கு சுந்தரம், நீ பேசாம இரு ஜானகி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல வெங்கடேஷ் வெளியே வந்து கொஞ்சம் தலையை குனிஞ்சு, சரிப்பா, நாங்க உங்களுக்கு சேவையே பண்றோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஸ்வேதா மெதுவா, சரி நம்ம வீடே வித்துட்டு கிராமத்துக்கு போயிடலாம், எப்படியும் அப்பாவோட பெரிய வீடு நமக்கே கிடைக்க போகுதே அப்படின்னு சொன்னான். அதுக்கு வெங்கடேஷும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் நகரத்துல இருந்த வேலைகள்லாம் விட்டுட்டு அப்பா சொத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு 2 பேரும் சேர்ந்து கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. 2 பேரும் தங்களோட வீடை வித்து கிராமத்துக்கும் போயிட்டாங்க. 6 மாசம் அவங்க பெற்றோர்களை ரொம்ப கவனமா பார்த்த மாதிரி நடிச்சாங்க. ஸ்வேதா ஒரு காலத்துல தன் மாமியாருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டா. இப்போ மாமனாருக்கு முன்னாடி கால் அழுத்தி வைக்கிற மாதிரி நடிக்கிறா. வெங்கடேஷ் ஒருபோதும் வெயில்ல போகாதவன் இப்போ வயல்ல போய் நிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்பாவுக்கு தான் மாறிட்டான் அப்படின்னு தோணணும்ல. இருவரும் இரவு ரூம்ல உட்காந்துட்டு அந்த ஃப்ளாட் இன்டீரியர்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு கிழவனை சுலபமா ஏமாத்துவது எவ்வளவு ஈஸின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி 6 மாசம் கடந்து போயிடுச்சு. இப்போ வெங்கடேஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு ஃப்ளாட்டு என் பெயர்ல ஆக போறதுன்னு நினைச்சு. அந்த நேரத்துல சுந்தரத்தோட லாயர் வந்து சில பேப்பர்ஸ் அவன்கிட்ட கொடுத்தாரு. சுந்தர் சொன்னாரு, பா வெங்கடேஷ், நீ போறதுக்கு முன்னாடி இந்த கிராம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போ, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. அதுக்கு வெங்கடேஷ் குழப்பமா, நீங்க கிராமத்து வீட்டை பத்தி தான் சொல்றீங்களா? அப்போ அந்த ஃப்ளாட் என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுந்தரம் ஒரு கடுமையான சிரிப்போடு சிரிச்சாரு. அந்த நேரத்துல லாயர் வந்து பேப்பர்ஸ் கொடுக்கறத பார்த்து வெங்கடேஷ் கொஞ்சம் கோவமா, என்னங்க இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டான். அப்ப சுந்தரம் கடுமையா சிரிச்சாரு. வெங்கடேஷ் உடனே, நான் இங்க ஏன் பெயிண்ட் அடிக்கணும், புதிய ஃப்ளாட்ல தான் பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள லாயர் அமைதியா, புதிய ஃப்ளாட்டா, அது ரெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்காக சைன் வாங்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் இன்னும் கடுமையா சிரிச்சாரு. அந்த ஃப்ளாட்டு நான் வெறும் 6 மாசத்துக்காக தான் ரெண்ட்டுக்கு எடுத்தது. நீ நகர அகம்பாவத்துல உன் பெற்றோர்களை அவமதிச்சதை நசுக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ உனக்கு கிராமத்துல வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை. அதை கேட்ட உடனே வெங்கடேஷ் ஒரே கோபத்துல, என்னப்பா இது, வாடகைக்காக ஃப்ளாட் எடுத்தீங்களா, எங்களை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சினமா பேசினான். சுந்தரம் தொடர்ந்து கடுமையா சொன்னாரு, டே நிறுத்துடா, நீ செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் பெரிய தண்டனையே இல்லை. கொஞ்சம் லேட்டா இருந்தா உன் அம்மாவே இழந்திருப்பேன். 10 மாசம் சுமந்து பெத்தவகிட்ட கூட ஒரு துளி இறக்கம் இல்லாம நீ நடந்துக்கிட்ட. உனக்கெல்லாம் இன்னும் கடினமா தண்டனை கொடுக்கணும்டா. ஆனா உன் அம்மா சொன்னதுக்காக தான் நான் விட்டுட்டு போறேன். ஓவரா பேசாத, நான் சொல்றத கேளு, இல்லைன்னா இந்த கிராமத்து வீட்டையும் முதியோர் இல்லத்துக்கு தானம் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. இப்போ நாங்க முடிவு பண்ணிட்டோம், எங்க வாழ்க்கை முழுக்க ஒரு முதியோர் இல்லத்துல அமைதியா வாழ போறோம். நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கோ, கிராமத்துல வேலை செய்ய கத்துக்கோ, அதுதான் உனக்கு உதவும். இன்னொரு விஷயம், இந்த கிராமத்து வீட்டை வித்துட்டு ஏதாவது பண்ணலான்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகுதான் அது உனக்கு சேரும்னு நான் ஏற்கனவே உயிர் எழுதி வச்சுட்டேன். இதுதான் உனக்கு தண்டனை. அதை சொல்லிட்டு சுந்தரம் திரும்பி பார்க்கவே இல்லாம ஜானகியையும் கூப்பிட்டு மெதுவா நடந்து போயிட்டாரு. அவங்க எல்லாம் போனதுக்கு பிறகுதான் அந்த நிமிஷத்துல தான் ஸ்வேதா கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சா. கண்ணீர் தடுக்க முடியாம தரையில உட்காந்துட்டு, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு கதறினான். ஆனா அந்த கோபத்துக்குள்ளேயே அவனால ஒரு வார்த்தையும் தொடர முடியல. வெங்கடேஷ் கூட வாயை திறக்க முடியாம நின்னுட்டான். மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி நெறித்தது. ஆனா எல்லாம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ அவன் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், கிராமத்துல தங்கி உண்மையாவே வேலை பார்க்கணும். அவன் வாழ்க்கைய அவனே கட்டி எழுப்பணும். ஒரு கை கூட தூக்காம ஒரு வார்த்தையாலேயே கொடுத்த அந்த அறை வெங்கடேஷ் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத பாடமா மாறிடுச்சு. இந்த கதையில சுந்தரம் எடுத்த முடிவு சரியா தவறா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மினி கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு புதிய கதையோட மறுபடியும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க.